Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 180 unit 4 work energy power இந்த லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் 4.10 இந்த எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a body of mass m is attached to a spring. ஒரு மாஸ் m இருக்குது, அதை வந்து ஸ்ப்ரிங் கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது வந்து எவ்வளோ இலாங்கேட் பண்ணுறாங்க அப்படின்னா எலாங்கேட் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து 25 சென்டிமீட்டர் வரைக்கும் எலாங்கேட் பண்ணலாம் பை அன் அப்ளைட் ஃபோர்ஸ். நம்ம ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கனால ஃப்ரம் இட்ஸ் ஈக்குலிபிரியம் பொசிஷன், அது நார்மலாக இருக்கிற பொசிஷன் வந்து நம்ம ஈக்குலிபிரியம் பொசிஷன் சொல்லுவோம். ஸோ அதில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது வந்து 25 சென்டிமீட்டர் வந்து இலாங்கேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா கால்குலேட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம். அப்போ அந்த நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் என்னென்னா ஸ்ப்ரிங்கில் வந்துட்டு நார்மலாகவே ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், அது வந்து திருப்பி வந்து தான் வந்து ரெஸ்ட்லேயே இருக்கணுங்கிறக்காக அது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் மூலயமா அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டமில் எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது வாட் இஸ் அ ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இன் திஸ் இலாங்கேஷன். அப்போ அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து இலாங்கேட் ஆகிறதுக்கு எனக்கு எவ்வளோ ஒர்க் டன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அடுத்தது சப்போஸ் த ஸ்ப்ரிங் இஸ் கம்ப்ரஸ்டு. இப்போது இலாங்கேட் பண்ணுறது 25 சென்டிமீட்டர், ஒருவேளை நம்ம கம்ப்ரஸ்னால் என்னது அமுக்கிறது, அந்த 25 சென்டிமீட்டருக்கு நம்ம அதை கம்ப்ரஸ் பண்ணாலும் கால்குலேட் த அதுலேயும் வந்து எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் எவ்வளோ, அதில் வந்து எனக்கு ஒர்க் டன் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து டேட்டாவெலாம் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து k is equal to 0.1 நியூட்டன் மீட்டர் பவர் -1. டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ சொல்கிறாங்க 25 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 0.25 மீட்டர் அப்படின்னு வருமா. இப்போ நார்மலாக பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு இந்த ஸ்ப்ரிங்கை வந்து ஃபார்முலா என்னது, எல்லாருக்குமே இது ஒரு டவுட் வரும், என்னடா அது பொட்டன்ஷியல் எனர்ஜி இப்போ கைனெட்டிக் எனர்ஜினால தானே ½ mv² அப்படின்றது, இது பொட்டன்ஷியல் எனர்ஜியும் அதே ஃபார்மேட்டில் இருக்கே. பட் இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ½ kx² அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? ½ kx² அப்படின்னு சொல்லிட்டு அந்த k அப்படிங்கிறது என்னென்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், அந்த x²னா எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது. இப்போ u is equal to ½ k² தான் ஃபார்முலா. இப்போ ½ into k வேல்யூ என்னது 0.1, x²னா இந்த 0.25 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.0031. நம்ம எப்போவுமே வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியில் அது ஒரு எனர்ஜி தானே, ஸோ அப்போ நம்ம வந்து ஜூலில் சொல்லுவோம். ஓகே, ஜூலில் சொல்லி முடிச்சாச்சு. அடுத்தது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம முதல்ல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது இலாங்கேஷன் அப்போ ஒர்க் டன் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஒர்க் டனுக்கு ஃபார்முலா என்னது, WS லைக் அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட ஒர்க் டன் என்னென்னா, இப்போ நம்ம வந்து பேசிக்காக வந்து இந்த இலாங்கேஷனுக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போ இலாங்கேஷனுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஒர்க் டன் வந்து WS பை த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னால ஏற்படுற ஒர்க் டன், அந்த ஃபோர்ஸ் என்னது FS வெக்டார், பிகாஸ் அதுக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்கும். அது நம்ம எப்படி சொல்லலாம், ஒர்க் டன் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் F இன்டூ dr அப்படின்னு சொல்லலாமா. ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னால S போட்டுக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஈக்குலிபிரியம் பொசிஷனில் எனக்கு 0 வரைக்கும், 0லேருந்து ஆரம்பிக்கும். நார்மலாகவே இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இங்கே பாருங்கள், எலாஸ்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது x is equal to 0லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு போகும், x டிஸ்டன்ஸ்க்கு போகும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 0லேருந்து x FS வெக்டார் இன்டூ dr வெக்டார், பிகாஸ் ஃபோர்ஸ்க்கும் வந்து ஒரு டைரக்ஷன் இருக்குது, அது மாதிரி dr வெக்டருக்கும் ஒரு டைரக்ஷன் இருக்குது. சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு என்ன வரும், இந்த எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த டாப்பிக்கில் வந்து FS வெக்டரோட வேல்யூ வந்து -kx வெக்டர் அப்படிங்கிறத பார்த்தோமா. இந்த மைனஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே இருந்ததுன்னா ஃபோர்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா அதை குறிக்கிறது தான் அந்த மைனஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு ஃபோர்ஸ்க்கு பதிலாக நான் k இன்டூ எக்ஸ் ஐ கேப், பிகாஸ் ஐ கேப்னா இந்த எக்ஸ் டைரக்ஷனில் தான் போகுது. சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் எந்த சைடில் இழுக்கிறேனோ அந்த இடத்துல தான் எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. அதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏன் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், அதாவது இப்படி தானே போகுது, பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் தானே. இப்போ எப்படி இருந்தால் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், இப்படி இருந்தால் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் வரும்ல. ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் ஓகே. பட் இப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் தான். அப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், இப்படி போக தானே அது ட்ரை பண்ணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் இப்படி இழுக்கிறேன் அப்படின்னா அது வந்து இப்படி போக தானே ட்ரை பண்ணும். அதனால தான் அதுக்கு வந்து நெகட்டிவ் சிம்பிள் இருக்குது. அதுவும் வந்து லைக் ஆப்போசிட் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ அதனால தான் இங்கே நெகட்டிவ் இருக்குது. ஓகே, இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் in the negative x direction while elongation acts in the positive x direction. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து ஐ கேப் தான், பிகாஸ் அந்த டைரக்ஷன் வந்து
எக்ஸ் அந்த டைரெக்ஷனில் தானே இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் வரும், கே வரும், எக்ஸ் வரும். இந்த இடத்துல ஐ கேப் இன்ட்டு ஐ கேப் அப்படிங்கிறது 1ஆக மாறிடும். ஏன்னா டாட் ப்ராடக்ட் இருக்குல்ல. அப்போ வெறும் எனக்கு ஐ கேப் கேன்சல் எனக்கு டிஎக்ஸ் மட்டும் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதை இன்டகிரேட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணலாம், மைனஸ் கேவை வந்து வெளில கொண்டு போயிடலாம். இன்டெக்ரல் ஆஃப் 0 to எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு வருமா. ஸோ எக்ஸ் டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், x²/2. இந்த இடத்துல மைனஸ் கே அப்படியே வந்திருக்கும். இந்த இடத்துல எக்ஸ் 0 to எக்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகிடும், -1/2 இன்ட்டு k இன்ட்டு x² அப்படின்னு வருமா. ஸோ ஒர்க் டன் ஓட ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதா. -1/2 இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 0.1ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ 0.1 இன்ட்டு x² அப்படிங்கிறது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. இலாங்கேஷன் வந்து 25 சென்டிமீட்டர் போயிருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ 0.25 தி ஹோல் ஸ்கொயர் போட்டால் எனக்கு எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி லைக் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். ஒர்க் டனை வந்து நம்ம ஜூலில் சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் த்ரூ த ஒர்க் டன் பை த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. நம்ம முன்னாடியே வந்து இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜிலலாம் அந்த டாப்பிக்கில் பார்த்தோம். என்ன அப்படின்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னென்னா இஸ் அன் ஆப்ஜெக்ட் அட் இஸ் டிஃபைன்ட் எஸ் அ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் பை த இஸ் டிஃபைன்ட் எஸ் அ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். கரெக்டாக? அப்போ அந்த ஒர்க் டனும் அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு வந்து உங்களுக்கு பாசிட்டிவில் வந்திருக்கு, இந்த இடத்துல ஒர்க் டன் வந்து நெகட்டிவில் வந்திருக்கு. இந்த பாசிட்டிவ் சிம்பிள் இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து எதை இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ஏஜென்சி டு த ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஓகே, விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நம்ம தானே இது பிடிச்சி இருக்கிறோம். ஓகே, நம்ம தானே இதை பிடிச்சி இருக்கிறோம், நம்ம தான் வந்து எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. அப்போ பாசிட்டிவில் வந்திருக்கு அப்படின்னா நம்ம தான் வந்து அந்த நம்மளோட எனர்ஜி தான் அதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஆனால் ஒர்க் டன் அப்படிங்கிறது நெகட்டிவில் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ நான் இந்த சைட்லேருந்து பிடிச்சி எடுத்தால் கூட இது வந்து இந்த சைடு போக தானே நினைக்குது. அப்போ அந்த ஒர்க் டன் வந்து நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது குறிக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதே வந்து நம்ம வந்து கம்ப்ரெஷனுக்கு பார்க்க போகிறோம். இந்த தேர்ட் இதில் அப்படி தானே கொடுத்துருக்காங்க, கம்ப்ரெஷனுக்கு பார்க்க போகிறோம். டியூரிங் கம்ப்ரெஷன்லேயும் இந்த எனர்ஜி ஸ்டோர்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து சேமாக தான் இருக்கும். அதாவது எக்ஸ்பான்ஷன்லையும் சரி கம்ப்ரெஷன்லையும் சரி எனக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து டைரெக்டாக இதை போட்டுட்டு இந்த வேல்யூ தான் வரும் அப்படின்னு போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒர்க் டன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒர்க் டன் பை த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் டியூரிங் கம்ப்ரெஷனால் இருக்கிற ஒர்க் டன் என்ன, அது என்ன ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் 0 to x fs வெக்டர் இன்ட்டு dr வெக்டர். நம்ம லாஸ்ட் இதில் எடுத்தோம்ல அதே மாதிரி தான். இப்போ எனக்கு என்ன ஆகுது, நான் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து மீன் பொசிஷன், 0 பொசிஷன். இவ்வளோ தூரம் வந்து கம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், எனக்கு எவ்வளோ லிமிட்ஸ் இருக்குது, 0லேருந்து எக்ஸ் வரைக்கும் இருக்குது. இந்த எஃப்எஸ் வெக்டர் இன்ட்டு டிஆர் வெக்டர் அப்படின்னு வரும். இந்த எஃப்எஸ் வெக்டர் அப்படிங்கிறது அந்த ஃபோர்ஸ் இந்த ஸ்ப்ரிங் வெக்டர் அப்படிங்கிறதுன்னு எனக்கு கேஎக்ஸ் ஐ கேப் அப்படின்னு வரும். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -kx ஐ கேப்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அந்த உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ் டைரக்ஷன் இப்படி வரணும்னு நினச்சிது, நீங்கள் இப்படி பிடிச்சி இருக்கும்போது இப்படி வரணும்னு நினச்சிது. இப்போது நான் வந்து இப்படி இதை கம்ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்னாகும், அதை வந்து இப்படி வரணும்னு தானே நினைக்கும். கரெக்டாக? நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா அது இப்படி வரணும்னு தானே நினைக்குது. அப்போ அது வந்து என்னது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ அதனால தான் இங்கே வந்து பாசிட்டிவ் இருக்குது. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு என்னது, நான் இதை கம்ப்ரெஸ் பண்ணுறேன், அப்போ அது நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் தானே போகுது. ஸோ அப்போ -dx ஐ கேப் அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் போன சம்மில் பார்த்த மாதிரி தான் ஐ கேப் இன்ட்டு ஐ கேப் அப்படிங்கிறது 1ன்னு மாறிடும். அப்போ எனக்கு என்னென்னு மட்டும் வரும், இன்டெக்ரல் ஓவர் 0 to x -kx இன்ட்டு dx அப்படின்னு வரும். ஸோ லாஸ்ட் சம் மாதிரி வந்து இதை இன்டெகிரேட் பண்ணும்போது எனக்கு -1/2 இன்ட்டு kx² அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் இதே மாதிரி இதுலேயும் இதே தானே வந்திருக்கு. இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -0.0031 ஜூல்